வணக்கம் பானு, எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்க நான் நம்புறேன். முதல்ல உங்க ஜீரோ டாலரன்ஸ் நாவல் வெளியீட்டு விழாக்கு என்னோட வாழ்த்துக்கள். நீங்க மட்டும் நேர்ல இருந்திருந்தீங்கன்னா உங்களை கட்டி பிடிச்சி நான் சொல்லியிருந்திருப்பேன், மிக அருமையான ஒரு நாவல்னு. இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு வர்ச்சுவல் ஹக். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம் பானு. நான் சொன்ன மாதிரி நான் படிச்சு முடிச்சிட்டேன் ஃபுல் நாவல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, மிக அருமையாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னன்னா, அப்படியே லைவா ரொம்ப சிம்பிளா ஆனா ரொம்ப கிளியரா நீங்க கொண்டு போயிருந்தீங்க. பல இடங்கள்ல வந்து நான் வந்து அவங்க கூடவே அப்படியே டிராவல் பண்ணி காட்சிகள் எல்லாம் பார்த்த மாதிரியான ஃபீல் எனக்கு நிறைய இடத்துல கிடைச்சிருந்தா சொல்லணும். அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கிற ஆர்வம் கண்டிப்பாக தூண்டுச்சு. படிக்க படிக்க எனக்கு அந்த ஆர்வம் இருந்துட்டே இருந்தது. இன்னும் சொல்ல போனா சில இடங்கள்ல வந்து நான் என்னையே ரிலேட் பண்ணிக்கிட்டேன். நம்ம வீட்டுல எல்லாம் அன்றாடம் நடக்கிற விஷயங்கள் தான். அவங்களோட உணர்ச்சிகள் ஆகட்டும், அவங்களோட அந்த கருத்து வேறுபாடுகள் ஆகட்டும், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த குட்டி குட்டி ரொமான்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப அழகா நீங்க கோர்வையா கொண்டு போயிருந்தீங்க பானு. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க அந்த எழுதின விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சிம்பிளிசிட்டி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஆனா சிம்பிளா இருந்ததுன்னு சொல்லலாம். ரொம்ப பிடிச்சது. திமிகா வாயிலாக அந்த கவிதைகள் உள்ள வந்த போது அப்படியே ஐசிங் ஆன் த கேக் மாதிரி இன்னும் பொலிவை கூட்டிச்சுன்னு நான் சொல்லணும். அவ்வளவு அழகாக அருமையாக இருந்தது பானு. கண்டிப்பா இனி நிறைய எழுதுங்க. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்புறம் மறந்துடாதீங்க, நாவல் வெளியீட்டு விழாக்கு அப்புறம் எனக்காக ஒரு புத்தகம் எடுத்து வைங்க. இல்ல ஆன்லைன்ல என்னால வாங்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் ஆன்லைன்ல வாங்குவேன். எனக்கு புத்தகமா இன்னும் எனக்கு படிக்கணும். ஏன்னா சில மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து திரும்ப திரும்ப படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் புத்தகத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, என்ன மாதிரி என்னோட ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னாங்க. அவங்க பேரு ஷபீபா. அவங்கள நாங்க ஷபீன் தான் கூப்பிடுவோம். என்ன ஒரு பொருத்தம்னு தெரியல. அவங்க ஹஸ்பண்ட் பேரு ரஃபீக். இதுல வந்து ஷபீனான்னு இருந்தது. இவங்க ஷபீபா, ஷபீ ரஃபீக். அப்ப நிஜமாலுமே உண்மையாக ஒரு கப்பல் இருக்காங்க பானு. ஸோ அவங்களும் உங்களுக்கு ஸ்பெஷலா விஷஸ் சொல்ல சொன்னாங்க. அது படிக்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்தது. நான் வந்து அவங்க கிட்ட 2-3 தடவை நாங்க பேசின போதும் நான் ஒரு 1-2 இது அவங்களுக்கு படிச்சு காட்டினேன். அவங்களுக்கு தமிழ் தெரியாது, அவங்களுக்கு படிச்சு காட்டினேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அவங்களோட வாழ்த்துக்கள். ஸோ மொத்தத்துல எல்லாரோட வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு பானு. இனி நிறைய எழுதுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஷபி ஆகட்டும், ரஃபீக் ஆகட்டும், திமுகாவாகட்டும், இதை கொண்டு வந்த பானு ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.